ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த அரேஸ்னால் என்னன்னா நம்ம முன்னாடி படித்தோம், வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருப்போம். இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ண சொல்ல அதோட டேட்டா டைப்பை முன்னாடி கொடுத்துருப்போம். ஸோ ஒரு வேரியபிளை ஒரு டேட்டா டைப் கொடுத்து அசைன் பண்ணால் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனால் ஒரு ஸ்கூலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 பேரோட ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பேரோட மார்க்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக கிரியேட் பண்ணி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். பட் தனித்தனியாக வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ண சொல்ல அது டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்கும். அதே நேரத்தில் அது ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும். நம்ம வேற ஒரு கிளாஸில் போயிட்டு ஏதாவது எடுக்கணும், இங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் நிறைய மெத்தட்ஸை கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய கோடோட லென்த் அதிகமாகும், நம்ம அப்ளிகேஷனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் அரேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த அரேஸ்ன்ற கான்செப்டில் ஒரு வேரியபிளுக்குள்ள மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது மூலமா ஒரு சீரியஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம சீக்கிரமாக ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்மளால் பண்ண முடியும். இந்த கீழே வந்து ஸ்ட்ரிங், அந்த ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு கார்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் கார்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பக்கம் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு அரேக்குள்ள எனக்கு வந்து கார்ஸ் அப்படின்ற வேரியபிள் வேணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பில் எனக்கு கார்ஸ்ன்ற ஒரு அரே வேணும். ரெண்டுமே மேக்ஸிமம் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அரேவை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அரே வந்து ஒரு சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டீஜர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது அந்த அரே ஃபுல்லாக இன்டீஜராக மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த அரே ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காகவே தான் நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இன்டீஜர் கொடுத்துட்டே வரீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இது நாட் அக்செப்டபுள். ஸோ இதெல்லாம் எப்படி அரேனா இப்போ என்னன்னு சொல்லிட்டேன், இதை வச்சு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங்கில் கோட் எடிட்டரில் பார்க்கலாம். இப்போ நம்ம கோட் எடிட்டரில் இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரேவை கிரியேட் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இன்ட் ஒரு ஸ்கொயர் டப்பா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் நேம், நம்ம வழக்கமாக வேரியபிள் கொடுப்போம் இல்லையா, அந்த வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மார்க்ஸ் ஈக்குவல் டு நியூ. இந்த நியூ கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜாவாவோட கம்பைலர் கிட்ட சொல்கிறோம், இந்த இடத்துல எனக்கு புதுசாக ஒரு அரேவை கிரியேட் பண்ணி அந்த அரேக்கு தனியாக ஸ்பேஸ் அசைன் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். அதனால தான் இந்த நியூ அப்படின்ற இந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பேஸ் விட்டு என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை டைப் அடித்து ஒரு டப்பாவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் டெர்மினேட்டரை வச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அரே வந்து கிரியேட் ஆகிடும். ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் மார்க் இருக்குது. இந்த ரெட் மார்க் இருக்கிறதுக்கான காரணம், இது ஒரு அரேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் இந்த அரேவோட சைஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். இந்த அரேவோடைய சைஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கொயர் டப்பா இருக்குது இல்லையா, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் மார்க் போயிடுச்சு. ஸோ இதுக்கு இந்த லைனுக்கான அர்த்தம் என்னென்னா, இன்டீஜரில் எனக்கு ஒரு அரேவை கிரியேட் பண்ணு, அந்த அரேவோடைய வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் ஈக்குவல் டு நியூன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிளுக்கு புதுசாக எனக்கு ஸ்பேஸ் அசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நாம் வந்து கம்பைலர் கிட்ட சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்டீஜர் இந்த டேட்டா டைப்பில் எனக்கு 5 லென்த்தில் வந்து ஸ்டோர் பண்ணு. வழக்கமாக ஸ்பேஸை வந்து மெஷர் பண்ணுறது எப்படின்னா நம்ம டேட்டா டைப் வச்சு தான் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு டேட்டா டைப் கொடுக்குறோன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்போட வேல்யூக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அசைன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு புதுசாக ஒரு ஸ்பேஸ் அசைன் பண்ணு, அந்த ஸ்பேஸ் வந்து இன்டீஜரில் இருக்கணும், இன்டீஜரில் 5ன்ற நம்பரில் இருக்கணும். ஸோ இதுதான் அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்ஸோட வேரியபிளை அசைன் பண்ணலாம். ஸோ இந்த மார்க்ஸ் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக வந்து வரிசைப்படுத்தணும் அப்படின்னா 1 2 3 4 5 இப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம வரிசைப்படுத்துவோம். ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வரிசைப்படுத்துதல் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் அப்படின்னா இண்டெக்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 தான் ஸ்டார்ட் ஆகும். எடுத்த உடனே 1ன்னு போகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 5ஓட வேல்யூ இங்கே எப்படி இருக்குன்னா 0 1 2 3 and 4 அப்படின்ற இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் வேல்யூ அசைன் பண்ண வரேன். மார்க்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 19,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிட்டேன். அந்த வேரியபிளில் எனக்கு 0th பொசிஷனில், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷனில், செகண்ட் பொசிஷனில் இந்த வேல்யூ ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் இன்டீஜர் கால் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூஸை அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட்டில் மார்க்ஸ் 0 அப்படின்ற பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 19 அப்படின்ற ஆன்சர் வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0. இதே வந்து நான் பார்த்தீங்கன்னா 3வது பொசிஷன் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இப்போ 3வது பொசிஷனில் நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு அந்த 3வது பொசிஷனில் என்ன இருக்குது, 3வது பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கணுன்னே இங்கே இண்டெக்ஸை தான் மார்க் பண்ணுறோம். நம்ம 0னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ 0ன்றது இங்கே ஃபஸ்ட் இண்டெக்ஸிங்க ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ தேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்றப்போ இங்கே நான் தேர்ட் இண்டெக்ஸை தான் மெஷர் பண்ணியிருக்கேன். அப்போ தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, மார்க்ஸ் ஆஃப் 3 = 40. அந்த 40 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இல்லாத நான் ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். மார்க்ஸ் ஆஃப் 5 = 60 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் காமிக்குது. எரர் கிடையாது, எக்ஸப்ஷன். சரி, இந்த எக்ஸப்ஷன் என்ன வருது அப்படின்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்ற மாதிரி வருது. இந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்னா, நீ வந்து 5 தான் எனக்கு வந்து வேல்யூஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்க, ஆனால் நீ 5ன்ற பேரில் போட்டு 6வது ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குற, அது என்னால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷனை தான் இந்த ஜாவா எனக்கு சொல்லியிருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேவை வந்து நான் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிளை கொடுக்குறேன். இந்த வேரியபிள் ஈக்குவல் டு நியூன்னு கொடுத்தனா எனக்கு கம்பைலர் கிட்ட சொல்கிறேன் மார்க்ஸ்னு ஒரு புது வேரியபிள், அது நான் இன்டீஜர் அரேயில் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூன்ற கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டேட்டா டைப்போட லென்த் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்து நான் எக்ஸ்பிரஷன் டெர்மினேட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே மொத்தமாக 5 வேல்யூஸ் இருக்குது. இந்த 5 வேல்யூனா 0 1 2 3 4 அப்படின்ற இந்த வேல்யூ வரைக்கும் தான் வரும். ஆனால் இங்கே நான் மார்க்ஸ் 0 1 2 3 4 இது வரைக்கும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இந்த 5th பொசிஷன் அப்படின்னு போறப்போ இண்டெக்ஸ்ல 5னா இந்த இடத்துல 6th பொசிஷனா கணக்காகும். இண்டெக்ஸ்ல 5 ஆனா ஆக்சுவல் பொசிஷன் 6 நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி. ஸோ 5 பொசிஷன் இங்க இல்ல, அதாவது 5th இண்டெக்ஸ் இல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் 6ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் எனக்கு போயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னா இந்த 16ன்ற வேல்யூ வந்து எனக்கு டெர்மினல்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு பார்க்குறப்ப ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதை இன்டீஜரில் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளால் வந்து ஸ்ட்ரிங்லேயுமே பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கில் நான் வேறு மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரிங் கார்ஸ் = நியூ ஸ்ட்ரிங் இப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு நான் வந்து எதுவும் கொடுக்கல. முன்னாடி நான் டேட்டா டைப்பில் இந்த டப்பா போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருந்தேன், இப்போ அங்கே போடலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பில் கார்ஸ்ன்ற ஒரு அரேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறோம். இந்த கார்ஸ்ன்ற அரேஸ் போட்டதுக்கப்புறம் பட் எனிவே நம்ம அங்கே அரே போட்டாலுமே இந்த அரேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸோட வேல்யூஸ் மொத்தம் எத்தனை லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே கொடுக்கணும். 10ன்ற லென்த் கொடுத்தாலும் அது 10 தான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறேன். ஸோ முன்னாடி ஆட் பண்ண மாதிரி கார்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் 0 = டபுள் கோட்ஸில் நம்ம ஸ்ட்ரிங் வழக்கமாக டபுள் கோட்ஸில் தானே கொடுப்போம். அந்த டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்விஃப்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து நான் எத்தனை இது வேணாலும் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இப்படி பண்ணுறதுக்கும் நம்ம வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்ம வேரியபிளை ஒன்றாவும் அசைன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஒரு அரேவை கொடுத்துட்டு அந்த அரேக்குள்ளே வந்து நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணுறது மூலயமா ஒரு லிஸ்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த கார்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் கார் 1 கார் 2 கார் 3ன்னு கொடுத்துட்டு போயிடுவேனே, எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த இடத்துல தான் ஒரு ஆப்ஷன் உள்ளே இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி நான் இல்லாமல் தூக்கிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் கொடுத்துட்டேன், கார்ஸ் அப்படின்ற வேரியபிள் கொடுத்துக்கிட்டேன். வேரியபிளுக்கு பக்கத்தில் நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டதுனால அரே ஆயிடுச்சு. இப்போ நான் அரேக்கு வந்து முன்னாடி என்ன பண்ணேன் = நியூன்னு கொடுத்துட்டு நான் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நம்ம ஒரு ஃப்ளவர் கர்லி பிரேசிஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் நம்ம வேல்யூஸை கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஸ்விஃப்ட்டு டாட்டா BMW. ஸோ இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்து நான் எக்ஸ்பிரஷன் டெர்மினேட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணுவோமா, கார்ஸ் ஆஃப் 0 என்ன அப்படின்றத நான் எஸ் அவுட்டில் இப்போ நான் கார்ஸ் ஆஃப் 0 என்னன்னு சொல்லிட்டு எஸ் அவுட்டில் நான் பிரிண்ட் பண்ணுறேன்.
இப்போ ஜீரோவில் என்ன சேவ் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ ஸ்விஃப்ட் அப்படின்றது சேவ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா டைப்பில் கார்ஸ் அப்படின்ற வேரியபிளை நான் அரேன்னு சொல்லிக்கிட்டேன். இந்த அரேவை நம்ம இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் அதாவது கர்லி பிரேசிஸை போட்டாலுமே கமா கொடுத்துட்டு நம்ம மல்டிபிள் வேல்யூஸை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அப்படி மல்டிபிள் வேல்யூஸை கொடுக்கறது மூலயமா நம்ம 0 1 2 3ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸை மேட்ச் பண்ணி வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஒரு லிஸ்ட்டு மாதிரி நம்ம இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புளாக நம்ம போடலாம். இந்த இடத்துல வந்து இத்தனை இண்டெக்ஸ் இத்தனை வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து இங்கே எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகன் ஆடி இந்த மாதிரி நான் எத்தனை வேணாலும் போட்டு இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 4னு கொடுத்தவொடனே ஸோ எந்த ஒரு எரரும் காமிக்காமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பொசிஷன் எனக்கு 0 1 2 3 4 ஆடி அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுது. இன்கேஸ் இந்த இடத்துல நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த 5ல் ஆல்ரெடி அங்கே வேல்யூ அசைனாக இல்லை அப்படின்றத மாதிரி நமக்கு எக்ஸப்ஷன் காமிக்க மாதிரிங்க. ஸோ முன்னாடி நம்ம வேல்யூஸுக்கு இத்தனை லென்த் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒவ்வொரு வேல்யூவை ஆட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து நான் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதாவது என்னென்ன கார்ஸ் இருக்கோ அந்த கார்ஸ் எல்லாமே இங்கே இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்லிட்டேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இத்தனை இண்டெக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இண்டெக்ஸ் நம்ம இத்தனை தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பாண்ட் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு முன்னே வந்து அது சேம் எரர் அப்படியே வருது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ட்ரிங்கில் நம்ம இந்த மாதிரி வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேல்யூ எக்ஸ்ட்ரா ஒன்று கார் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கார்ஸ் நம்ம ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோம் இல்லையா. இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் 5th பொசிஷனில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே 5th பொசிஷனில் நான் டொயோட்டோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். டொயோட்டோன்னு கொடுத்துட்டு நான் வேல்யூவை ஆட் பண்ணேன். முன்னாடி எனக்கு எரர் வந்து அந்த 5th பொசிஷனை நான் வெளியிலிருந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 5th பொசிஷனை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த டொயோட்டோ அப்படின்ற அந்த வேல்யூ வரணும். ஆனால் இங்கே வரல. ஏன் வரல அப்படின்னா இந்த பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸீட் ஆகிடுச்சு. இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம இங்கே முன்னாடியே வேல்யூஸை வந்து இத்தனை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பண்ண இல்லையா. இப்போது இந்த மாதிரி நம்ம மெத்தடை பயன்படுத்துகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ நம்ம இந்த 10 இண்டெக்ஸ் இருக்குல்ல இந்த 10 இண்டெக்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் கூட நம்மளால் வேல்யூ அப்டேட் பண்ணிக்கவே முடியும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரே ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால் இந்த ஒரு இடத்துல தான் மாற்ற முடியுமே தவிர நம்ம வந்து புதுசாக அப்டேட் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் பண்ண முடியாது. இதை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ நான் கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இண்டெக்ஸ் ஆஃப் 6ஓட வேல்யூ வந்து நான் 7 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் நம்பர் 7th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே தான் வந்து 7th பொசிஷனுக்கு நான் ஆட் பண்ண வேல்யூ. ஆனால் சாரி இந்த இடத்துல வந்து நான் அது கமெண்ட் பண்ணாததுனால அது எக்ஸப்ஷன் காமிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல நான் 7th பொசிஷன்னு காமிக்கிறேன். ஸோ 7th பொசிஷன் கொடுக்கணும். இண்டெக்ஸோட 7th வேல்யூ டிஃபால்ட்டாக 0 தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு அரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அரேவில் டிஃபால்ட்டான வேல்யூ 0 தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல நம்பரோட 7th இண்டெக்ஸில் நான் வந்து ஒரு வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் இங்கே முதல்ல நம்பர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல எனக்கு ப்ராசஸ் பண்ணி நான் புதுசாக அப்டேட் பண்ண வேல்யூ வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ ஒரு வேளை ஏற்கனவே ஒரு வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்டேட் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். ஜஸ்ட் சேம் லைக் தட் நம்பர் 3rd இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா 25 அப்படின்ற மாதிரி மாற்றுறேன். இப்போ நான் பிரிண்டில் இண்டெக்ஸ் ஆஃப் 3ஓட வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா அந்த 25ன்ற புது வேல்யூ இருக்கு இல்லையா அந்த புது வேல்யூ தான் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டீஜரில் நம்ம இண்டெக்ஸோட வேல்யூ இத்தனை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு லென்த்து கொடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் இந்த வேல்யூக்கு உட்பட்டு இந்த லென்த்துக்கு உட்பட்டு நம்ம என்ன வேணாலும் அப்டேட் பண்ணுறது ஆட் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கர்லி பிரேசிஸை யூஸ் பண்ணி வேல்யூவை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸை நம்ம இந்த கர்லி பிரேசிஸ்குள்ளே எத்தனை இருக்கோ அது மட்டும்தான் எடுத்துக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இந்த கர்லி பிரேசிஸ்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல்லாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ண இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக இண்டெக்ஸாக தான் பிரிண்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. நம்மளால் வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண முடியும். அந்த ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த arrays.toString அப்படின்ற இந்த கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா
ஸோ அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எந்த வேல்யூ எந்த வேரியபிளை போடணுமோ அந்த வேரியபிளை நீங்கள் போட்டு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஸோ இதில் உள்ளே இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகணும். இங்கே எனக்கு அரே அப்படின்ற அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்விஃப்ட், டாடா, BMW, வோல்க்ஸ்வாகன், ஆடி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாம் கொடுத்தனோ அது எல்லாமே எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதை நான் மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ தனித்தனியாக தானே நம்ம வேல்யூஸ் கொடுத்தோம், நம்ம நம்பருக்கு வந்து தனித்தனியாக வேல்யூஸ் கொடுத்தோம். அந்த வேல்யூஸை இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறது மூலயமா இந்த அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்கை நான் யூஸ் பண்ணுறது மூலயமா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 25 5 6 7 8 இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 0 வந்துருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வேல்யூஸே அசைன் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக 0 அப்படின்ற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரேஸ், மல்டி டைமென்ஷனல் அரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாவாவில் பேசிக்ஸில் இன்னொரு டாபிக் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாவா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.